ஹாய் ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எனக்கு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி மொபைல் ஒன்று அப்புறம் லேப்டாப் கவர் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் காய்ஸ். ஸோ டேட்டு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி தான் டெலிவரி ஆகும். ஸோ அரைவிங் டுமாரோ போட்டுக்குது என்னோடய லேப்டாப் கவர். ஏன்னா கவர் பேக் இல்லாமல் நல்லா இல்லை. ஸோ லேப்டாப் பேக் இல்லை, அதனால் அது மேலே சின்ன பேக் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அப்புறம் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். மொபைல் பார்த்தீங்கன்னா 11,048 ரூபா. ஸோ டோட்டலாக 11,000 ரூபா. அந்த ஓப்பன் பேக்கேஜ்க்கு 50 ரூபா வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன்னா, எங்கள் மொபைல் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிடுச்சுங்க. அதனால் நியூ மொபைல் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க மொபைல் மோட்டோரோலா G31 ப்ளூ கலருங்க. 6GB RAM 128GB இன்டர்னல். ஸோ 5000 mAh பேட்ரி. இதுதான் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சா தான் தெரியும். ஸோ இதுதாங்க. ஸோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Meditek Helio G85 ப்ராசஸர். எக்ஸ்பேண்டபிள் அப் டு 1TB வரையும் பண்ணிக்கலாமாம்மா. ஃபுல் HD டிஸ்பிளே. கேமரா பார்த்திங்கன்னா 50MP 8MP 2MP 13MP ஃப்ரண்ட். இதுதான் அந்த லேப்டாப் பேக். 300 ரூபாங்க. இது மேலே தண்ணி ஊதுனா தண்ணிலாம் உள்ளே போகாதாம்மா. அதனால தாங்க ஆர்டர் போட்டேன். அது கூட சார்ஜர் பேக் ஒன்று தராங்க. ஸோ என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு காசு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 டோட்டலாக பார்த்திங்கன்னா என்கிட்ட 11,500 ரூபா இருக்குங்க கைஸ். ஸோ என்னோடய ஓல்டு மொபைல் காமிச்சிக்கிறேன், இது எடுத்து காமிக்கிறேங்க. இதுதாங்க இந்த விவோ. இதோட மாடல் சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ இது தண்ணியில் பட்டனாலும் இல்லை, ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் பிளாக் ஆகிடுச்சு. அதனால தான் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாம் காமிச்சிடும். மொபைல்லாம் நல்லா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 4 வருஷம் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் புதுசே ஒன்று ஆர்டர் போட்டலான்ட்டு ஆர்டர் போட்டாங்க மோட்டோ ஃபோனை. பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப் கவர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு லேப்டாப் கவர் தான் வரும்னு காமிச்சாங்களா. ஸோ லேப்டாப் கவரை அன்பாக்சிங் பண்ணலாமா கைஸ். ஸோ நான் லேப்டாப் கவரை பிரிக்கிறேன். உள்ளே என்னென்ன இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். பேசாமல் கத்தியை வச்சு பிரிச்சுருக்கலாம் கையில் பிரிக்கிறதுக்கு. எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னா, சரி எதுவும் இல்லை கையில் பிரிக்கலான்ட்டு தான் பிரிச்சுட்டு இருக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப்டாப் கவர் தான் இருக்குது. கவர் மேலே இன்னொரு கவரு. ஸோ இதையும் பிரிக்கணும். ஸோ இந்த கவரையும் நவுத்திடுறேன். கீழே ஒரு ஸ்கேல் இருக்குது, அதை எடுத்தாவது பிரிக்கலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு வேணாம், கையில் பிரிச்சிடலாம். ஸோ முன்னாடி பார்த்துட்டிங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பிரிக்க ஆரம்பிச்சிட்ட. ஒரு கையில் ஃபோன் இருக்குது, இன்னொரு கையில் பிரிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு கேமரா பார்த்திங்கன்னா மொபைல் பிடிக்க கூட ஆள் இல்லை. ஸோ ஒரு கையில் தாங்க வச்சு பிரிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஃபைனலி பிரிச்சுட்டேன். இதாங்க பேகு. பிளாக் கலர் ஆர்டர் போகலான்னு பார்த்தா கடைசியில் இந்த கலர் நல்லா இருக்குது. இது மேலே தண்ணி ஊற்றினீங்கனாலும் தண்ணி உள்ளே போகாதாமா. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல, அது அப்புறமா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பேக் ஃப்ரண்ட் எல்லாம் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஜிப்பு திறந்து காமிக்கிறேன். ஜிப்புக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஒரு டேமேஜ் இல்லை, டேமேஜ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் இருக்குது அந்த சார்ஜர் வைக்கிறதுக்கு. ஸோ இதுவும் அதே கலரில் சேம் கலரில் தான் வந்துருக்குது. ஓகேவா, சேம் கலரில் தான் கைஸ் இருக்குது. நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ லேப்டாப் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா இதோட சைஸுக்கு தான் ஆர்டர் போட்டிருக்கிறேன். ஸோ கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. கரெக்டாக தான் இருக்குது லேப்டாப்லாம். ஸோ முன்னே பார்த்திங்கன்னா கீழே ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதுதான் லேப்டாப் கூட அதுதான் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாக பேக் வாங்கிட்டனால நல்லாயிருக்கு, எல்லாம் ஃபிட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு ஜிப் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சார்ஜர் வைக்கலாம். சார்ஜர் வச்சுட்டேன். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜர் தெரியுதுங்களா. ஸோ சார்ஜர் வச்சாச்சு. இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது என் தம்பி தான். முன்ன ஒரு கையில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என் தம்பி வந்ததுக்கப்புறம் அவன் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதாங்க.
வீடியோ நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்துருச்சு. ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அங்கே ரெக்கார்டு பண்ணல, ஏன்னா அவங்களே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க டெலிவரி பாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண பாக்ஸை நான் அன்பாக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி ஓப்பன் பண்ணிடலாமா, ஏன்னா ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ கேமரா பார்த்துக்கோங்க, 50 MP, பேட்ரி 5000 mAh. ஸோ ப்ளூ கலரில் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ ஓப்பன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஸோ கவர் போட்டு தாங்க இருந்தது ஃபோனில், நான் கேட்டேன், ஆல்ரெடி போட்டே தான் வந்திருந்தது. ஸோ அதனால் அப்படியே தான் காமிக்கிறேன். ஸோ இது மேலே இருக்க ஸ்டிக்கரை நான் ஊற்றிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மோட்டோலோவோட வந்துருச்சு. ஆண்ட்ராய்டு என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, மோட்டோ ஆண்ட்ராய்ட்லேயே நின்றுட்டு இருக்குது. எப்போ தான் உள்ளே போகும் தெரில, பூட் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரமாகும். அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோனை ஓரமாக வச்சிடலாம். ஸோ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்குள்ளே தான் அந்த மொபைலோட கேஸ், கவர் இருந்தது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஒரு டூல்ஸ், பின்னாடி அந்த பின் சிம் கழட்டுறதுக்கு, மெமரி கார்டு போடுறதுக்கு அந்த டூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 20 வாட் தாங்க. ஸோ பிளாக் கலரில் இருக்க அடாப்டர், அது கூட Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அவ்வளோதான் பாக்ஸுக்குள்ளே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபோனை ஹெலோன்னு சொல்லுது ஃபோன் வந்து, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சிம்மு போட சொல்லுது, சிம் அப்புறமா போட்டுக்கலாங்க. மொபைல் பார்த்திங்கன்னா சுற்றி என்ன இருக்குது அது ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பீக்கர் Type-C 2 இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா சிம், மேலே ஹெட்ஃபோன், மைக். இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் போடலாம். மைக், முன்னாடி கேமரா, பேக்கில் பார்த்தீங்கன்னா 3 கேமரா. இது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஆன் பண்ணிட்டேன். உள்ள ஸ்மூத்தாக தான் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ எபோட் ஃபோனில் போய் பார்க்கலாம். மோட்டோ G31 ஆண்ட்ராய்டு லெவல், ஓகே ஆண்ட்ராய்டு 11 தான். மாற்றி கிளிக் பண்ணிட்டேங்க தெரியாமல். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11. ஸோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது தாங்க கடைசியாக ஃபோனோட ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ.